நாரத முனிவர் என்றொரு ஞானி இருந்தார். அவர் எப்போதும் தனது வீணையுடன் நாராயணா நாராயணா என்று பாடிக்கொண்டே 3 உலகங்களிலும் பயணிப்பார். அவரது பக்தி மிகவும் ஆழமானது. ஒருநாள் நாரதர் வைகுண்டத்தை அடைந்தார். அது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடம். தனது பக்தியை நினைத்து அவருக்குள் ஒரு சிறிய கர்வம் ஏற்பட்டது. தன்னை விட சிறந்த பக்தர் யாருமில்லை என்று அவர் நம்பினார். நாரதரின் மனதை அறிந்த விஷ்ணு பகவான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். அவர் நாரதர் முன் தோன்றினார். விஷ்ணு நாரதரிடம் கேட்டார், நாரதா, நீங்கள் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கிறீர்கள். என் சிறந்த பக்தர் யார் என்று சொல்ல முடியுமா? நாரதர் தயக்கமின்றி தன்னையே குறிப்பிட்டார். விஷ்ணு புன்னகைத்து, பூமியில் வேலன் என்றொரு விவசாயி இருக்கிறான். அவன் என்னை ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே நினைவுகூறுகிறான் என்றார். விஷ்ணு புன்னகைத்தார். நாரதா, நான் உனக்கு ஒரு வேலையை தருகிறேன். இந்த எண்ணெய் நிரம்பிய பானையை ஒரு துளி கூட சிந்தாமல் எடுத்துச் செல். இதைச் செய்யும்போது நீ என்னை மறந்துவிடுவாய். உண்மையான நினைவுகூறுதல் என்றால் என்ன என்பதை நீ உணரும் வரை. நாரதர் இன்னும் நம்பிக்கையுடன் பானையை ஏற்றுக்கொண்டார். விஷ்ணுவின் வார்த்தைகளின் ஆழத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாரதர் அந்த பானையை பல உலகங்கள் வழியாக மிக கவனமாக எடுத்துச் சென்றார். ஒரு துளி கூட சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதில் அவரது முழு கவனமும் இருந்தது. அவர் பூமிக்கு வந்து சேர்ந்தார், இன்னும் அதே கவனத்துடன். நீண்ட பயணத்திற்குப் பிறகு நாரதர் வைகுண்டத்திற்கு திரும்பினார். ஒரு துளி கூட சிந்தவில்லை என்பதில் பெருமிதம் கொண்டார். என் இறைவா, அவர் அறிவித்தார், நான் வேலையை முடித்துவிட்டேன். விஷ்ணு அவரிடம் கேட்டார், நாரதா, உன் பயணத்தின் போது எத்தனை முறை என்னை நினைவுகூர்ந்தாய்? நாரதர் அதிர்ச்சியடைந்தார். அந்த வேலையில் மிகவும் கவனமாக இருந்ததால் அவர் விஷ்ணுவை ஒருமுறை கூட நினைவுகூரவில்லை என்பதை உணர்ந்தார். அவருக்கு மிகுந்த வெட்கம் ஏற்பட்டது. விஷ்ணு விளக்கினார், வேலன் என்ற விவசாயி தனது உலகக் கடமைகளுக்கு மத்தியில் ஒரு நாளைக்கு 2 முறை என்னை நினைவுகூறுகிறான். என்னை நினைவுகூர அவனுக்கு ஒரு சிறப்பு பணி தேவையில்லை. உண்மையான பக்தி என்பது உன் கடமைகளைச் செய்யும்போது கூட கர்வமின்றி உன் இதயத்தில் என்னை நினைவுகூறுவதே. நாரதர் பாடத்தை புரிந்து கொண்டார். அவர் விஷ்ணுவின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்தார். தனது கர்வத்தை கைவிட்டார். அன்று முதல் அவர் தனது மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்தார். ஆனால் ஒரு பணிவான இதயத்துடன். உண்மையான பக்தி என்பது அகங்காரமற்ற, நிலையான, கலங்காத நினைவுகூறுதலில் உள்ளது என்பதை புரிந்து கொண்டார். அவர் இந்த பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை.